டிவிக்கே பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிச்சு ஆட்சியை அமைச்சாச்சு. இன்னொரு பக்கம் பல இடங்கள்ல தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அந்த தோல்விக்கான காரணத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த தேர்தல்கள்ல நாம தோல்வியை தவிர்த்து ஜெயிக்க முடியும். சோ தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் நாம தோல்வி அடைஞ்சோம், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சீட் கூட ஜெயிக்கல. இதுக்கு காரணம் மத சம்பந்தப்பட்ட பிளவுதான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். உதாரணமா டிஎம்கே ஐடி விங் ஒரு கட்டுக்கதை பரப்பி விட்டது. ஒருவேளை விஜய் ஜெயிச்சா பாஜக கூட சேர்ந்துருவாரு, அது கிறிஸ்தவங்களுக்கு மோசமா அமையும் அப்படின்னு. சோ இந்த கண்டென்ட் தான் நிறைய பேர் நம்புறாங்க, இதை தான் வெளியில சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் இருக்கு, தோல்விக்கான காரணம். நான் மக்கள் மேல பழி சுமத்த விரும்பல. ஏன்னா எல்லா இடத்துலயும் டிவிக்கே 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அப்படி பார்த்தா நமக்கு நிறைய மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காம வாக்களிச்சிருக்காங்க. அப்ப மக்கள்கிட்ட தவறு கிடையாது. அப்ப தவறு எங்க இருக்குன்னு பார்த்தா நம்மகிட்ட தான் இருக்கு. இந்த பத்மநாபபுரம் தொகுதி குறிப்பா இங்க உள்ள விஷயம் தான் என்னால சொல்ல முடியும். பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருக்காரு நம்ம அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் நம்ம மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. சோ இந்த டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு புது கட்சி, கட்சிக்குள்ள பெரிய அளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. கட்சிக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா, நம்ம நிறைய பேர் அதிகமான பேரு டிவிகே கட்சியில தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும், மக்களுக்கு நல்லது வரணும், கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு வந்திருக்கோம். ஆனா சிலர் பதவி வெறிக்காகவும் பதவிக்கு ஆசைக்காகவும் மட்டுமே வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நிறைய அணிகள் இருக்கு, மாணவர் அணி, இளைஞர் அணி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ என்ன பண்றோம், இந்த மாதிரி பொறுப்புகள்ல இருக்கிறவங்க பதவி வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ அணிக்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எம்எல்ஏவா சீட்டு வாய்ப்பு கிடைக்கல நிக்கிறதுக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது பதவி விரும்புறாங்க, கிடைக்கல. அப்ப இவங்க ஒரு அணியோட தலைவரா இருக்காங்க. இந்த அணி தலைவர் என்ன செய்வாரு, அவருக்கு அணியில இருக்க மற்ற பொறுப்பாளர்களை எல்லாம் அவரோட கட்டுப்பாட்டுல வச்சுட்டு நம்ம கட்சி பணிகளுக்கு போகும்போது விடுறது கிடையாது. நாங்க இந்த மாதிரிதான் நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ண நினைச்சோம். ஓரளவு நிறைய பேரு அவங்க சொந்த காசை செலவு பண்ணி வந்து பிரச்சாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணாங்க. ஆனா சில நேரங்கள்ல பிரிஞ்சு வேற இடங்கள்ல பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி பண்ண வரும்போது ஆள் நிறைய தேவைப்படுது. அப்ப குறிப்பிட்ட சில அணியிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க அணியில இருந்து ஒருத்தர் கூட வரவே இல்லை. யாரை வரோட அமைச்சிருக்கு, அவங்கள பிரிச்சு வச்சிருக்கு வெறும் பதவிக்காக. சோ இந்த பதவி வெறி, இந்த பொறுப்பு வெறி, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னும் நிறைய பேரு பொறுப்புல இருந்துகிட்டு எந்த ஒர்க்கும் பண்ணாம வீட்டுக்குள்ளே இருந்து அப்படியே போயிட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை நாம கவனத்துல வைக்கணும். இன்னும் சிலர் பொறுப்புல இருந்து உள்ளுக்குள்ள கலகத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நான் தான் டான், நான் சொல்றதா நீங்க கேட்கணும், அந்த லெவல்ல மத்தவங்களை மட்டமா பேசுறது. சோ இதையெல்லாம் நாம கவனிச்சு சரி பண்ணாதான் அடுத்த எலெக்ஷன்ல நம்மளால ஜெயிக்க முடியும். இல்லைன்னா மக்கள் நம்மளை சரி பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும்.